சென்னை வடபழனியில் உள்ள தரண் சிங் காலனியில் ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் கழிவுநீர் குழாய் உடைந்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஹரீஷ், வணக்கம். தரண் சிங் காலனியில் கால்வாய் நீர் உடைந்து பள்ளத்தில் கழிவுநீர் செல்கிறது. எத்தனை நாட்களாக இந்த தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது, சொல்லுங்க. மோகன், சென்னையில் பல்வேறு பகுதியில் அந்த சாலையானது குண்டு குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். அதே போலவும் சென்னையில் வடபழனி உள்ள தரண் சிங் காலனியில் சாலை ஏற்பட்டுள்ள அந்த பள்ளத்தின் காரணமாக இந்த பகுதியில் கழிவுநீர் குழாய் உடைந்து இருப்பது காரணமாக இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மிகுந்த அவசியத்துக்கு ஆளாகிறார். அதே போலவும் இந்த சாலையில் சிறிது அளவும் மழை பெய்தாலும் இந்த சாலையில் இருக்கக்கூடிய குண்டும் குழிகளும் மழை நீர் தேங்கி இருப்பதால் இந்த சாலையில் வரக்கூடிய வாகனங்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார். அதே போல் நாம் பார்த்தோம் என்றால் இந்த சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த குழி இந்த பள்ளத்தால் இதுக்கு அடியில் இந்த சாலைக்கு அடியில் இருக்கக்கூடிய குழாவானது உடைந்திருக்கும் காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குழாயில் ஏற்பட்டிருக்க அந்த உடைந்திருப்பதால் இந்த குழாயானது மிக கூர்மையாக இருக்கிறது. அதே போலவும் இந்த கூர்மையாக இருப்பதால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அவர்கள் இருசக்கரம் செல்லக்கூடியது அவர்கள் டயர் போன்றவை அதில் சிக்கிவிடும் என்ற அச்சத்தில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வாகனத்தில் செல்பவர்கள் மற்றும் இது அந்த குழாவானது ஆபத்தாக கருதப்பட வேண்டாம். மற்றும் இதில் இந்த வழியாக நடந்து செல்லும் பொதுமக்களும் அவர்கள் அதை காலில் சிக்கிவிட்டு அந்த கால்கள் ஆனது கிழித்துவிடும் என ஒரு அச்சமும் இந்த பகுதி மக்களுக்கும் இருந்து வந்து நிற்கிறது. மேலும் இந்த பகுதியானது இது ஒரு 4 சாலைகளும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதால் இந்த பகுதி ஒரு பிரதான சாலையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் சாலிகிராமம் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது, மற்றொரு பக்கம் வடபழனி செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறதால் இந்த பகுதிக்கு மக்கள் இது ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்துவதால் அதிக வாகனங்கள் தினந்தோறும் அதிக வாகனங்கள் இந்த பகுதியில் வருவதற்கு காரணமாக இந்த ஏற்பட்டிருக்க பள்ளத்தை உடனடியாக மாநகராட்சி சரி செய்ய வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மோகன், வடபழனியில் உள்ள தரண் சிங் காலனியில் சாலை சரியாக இல்லாததால் பாதாள சாக்கடையில் உள்ள கழிவுநீர்கள் வெளியே வருகிறது. எத்தனை நாட்களாக இந்த கழிவுநீர் வெளியே வந்து கொண்டிருக்கிறது? மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். நிச்சயமா மோகன், இந்த பள்ளமானது கடந்த ஒரு வாரம் காலமாக இந்த பள்ளமானது இருப்பது என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்களிடம் கேட்ட பொழுது இந்த பள்ளத்தை பற்றி நீங்கள் மாநகராட்சியிடம் புகார் செய்திருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது அவர்கள் புகார் செய்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சி தரப்பிலிருந்து இந்த பள்ளத்தை சீரமைக்க முன்வரவில்லை என இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மோகன், வடபழனியில் உள்ள தரண் சிங் காலனியில் கால்வாயில் பாதாள சாக்கடை நீர் வெளியே வருவதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரீஷ்.